கோவில் தரிசனத்தின் போது குடும்பத்தினரை தாக்கிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை முயற்சி பிரிவில் சாந்தமரை காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். முட்டுக்காடு கௌரி சங்கரம் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்த சொசைட்டி மேடு பகுதியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியகானல் எஸ்டேட்டை சேர்ந்த முகேஷ் என்போர்தான் கைது செய்யப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி முட்டுக்காடு கௌரி சங்கரம் கோவிலில் தரிசனத்திற்கு வந்த முட்டுக்காடு சொசைட்டி மேடு பகுதியை சேர்ந்த அபினவ் என்ற இளைஞரையும் அவரது குடும்பத்தையும் முகேஷ் மற்றும் அடையாளம் தெரிந்த 4 குற்றவாளிகளும் சேர்ந்து தரக்குறைவாக பேசி தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். கோவிலுக்கு அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அபினவின் காரின் பின்னால் பயணம் செய்த குற்றவாளிகளின் ஜீப் இடித்ததோடு பிரச்சனை தொடங்கியது. தொடர்ந்து காரில் இருந்த அபினவையும் அவரது அப்பாவையும் குற்றவாளிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே முகேஷ் அபினவின் அம்மாவின் தலையில் கையால் இடித்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதை தடை செய்ய முயற்சித்த அபினவின் முகத்திலும் காயம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதல் அதிகரித்ததோடு முதல் குற்றவாளியான முகேஷ் ஜீப்பில் இருந்து ஜாக்கி லிவர் உபயோகித்து அபினவின் தலையில் அடித்துள்ளார். தாக்குதலை தடை செய்வதற்கிடையே அபினவின் கையிலும் காயம் ஏற்பட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னால் அபினவின் புகாரில் சாந்தமரை காவலர்கள் முகேஷுக்கு எதிராக கொலை முயற்சி உட்பட உள்ள பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். சம்பவத்தில் மற்ற குற்றவாளிகளுக்கான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.